பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விவசாய நிலங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மேலும் அணை மற்றும் ஏரிகள் நிரம்பியுள்ளது. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த நீப்புத்துறை தென்பெண்ணை ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சாத்தனூர் அணைக்கு வினாடிக்கு 1,68,000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சாத்தனூர் அணையின் பாதுகாப்பை கருதி அணைக்கு வரும் 1,68,000 கன அடி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருவதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக தொடர் மழை பெய்து வந்த நிலையில் சாத்தனூர் அணை முழுவதும் நிரம்பி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தரடாப்பட்டு ஊராட்சியில் தரைப்பாலம் மூழ்கியவாறு காற்றாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. சாலையின் குறுக்கே தடைகள் அமைத்து எச்சரிக்கை பதாகைகள் வைத்து பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக மதுராந்தகம் அடுத்த அச்சிறுபாக்கம் அருகே தொழுப்பீட்டிலிருந்து சூனாம்பேடு செல்லக்கூடிய பிரதான சாலையில் உள்ள மின்கம்பம் உடைந்து ஆபத்தான நிலையில் காணப்படுகிறது. இதனால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உடைந்த மின்கம்பத்தினை சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிகப்பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரிக்கு நீர்வரத்து 2,300 கன அடி வந்து கொண்டிருக்கிறது. அவற்றில் 2,000 கன அடி தண்ணீர் கிளியாற்றில் வெளியேற்றம் செய்வதால் 32 கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் கடும் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் மதுராந்தகம் ஏரியில் தூர்வாரும் பணியினை விரைந்து முடிக்க விவசாயிகள் தமிழக அரசுக்கும் பொதுப்பணித்துறைக்கும் கோரிக்கை வைத்துள்ளனர். பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட 1,60,000 கன அடி மழை நீர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு அண்ணா நகர் பகுதியில் ஆற்றங்கரையோர பகுதியில் வசிக்கும் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அணையின் உபரிநீர் திறப்பு காரணத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் உரிய நிவாரணத் தொகை வழங்கி அவர்களுக்கு தங்குமிடம் உணவு வசதி செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தண்ணி வந்துருச்சு, இந்த பக்கமும் வழியில நடுவுல தண்ணி வந்துருச்சு. அப்படி இருக்கக்குள்ள நாங்க எப்படி வர முடியும்? நடுவுல மாட்டிக்கிட்டு பிள்ளைங்களை வச்சுட்டு நைட்டு நெஞ்சு தண்ணி இருக்கும். அவ்வளவு தண்ணியில என் பிள்ளைங்களை தூக்கிட்டு வெளியே வந்தேன். ஏன் இப்படி ஒரு அலட்சியமா இருக்காங்க? அவ்வளவு நடந்தும் ஒரு போலீஸ் வந்து பாக்கல, இதை தலைவர் கூட வந்து பாக்கல. போன் பண்ணி நாங்க கேட்டதுக்கு இந்த மண்டபத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப மண்டபத்துல எத்தனை நாள் வச்சுங்களா சாப்பாடு போடுவாங்க? நான் படிச்ச நர்சிங் சர்டிபிகேட், டீச்சர் சர்டிபிகேட் எல்லாமே போயிடுச்சு. இவங்க எத்தனை நாளைக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாள் 2 நாள் சாப்பாடு போடலாம். தினமும் வச்சு எங்களை பாப்பாங்களா? அது நாங்க பட்டினி கட்டியா செத்து போயிட்டு இருப்போம். சப்போஸ் அந்த அம்மா இழுப்புல தூங்கிட்டு இருக்கக்குள்ள உள்ளே தண்ணி வந்திருந்தா நாங்க என்ன பண்ணிட்டு இருக்க முடியும்? கள்ளக்குறிச்சி மாவட்டம் குணமங்கலம் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய மூப்பனா கோவில் தெருவில் மழைநீர் தேங்கியது. ஒவ்வொரு மழை காலத்திலும் இதுபோன்று நிகழ்வதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியேறி வரும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மழை நீரை வெளியேற்ற வழிவகை செய்து தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பாவளம், மல்லாபுரம், பாப்பாத்தி மூலை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் சுமார் 50 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த பப்பாளி மரங்கள் அனைத்தும் வேரோடு சாய்ந்து முற்றிலும் சேதமானது. இந்நிலையில் சேதமான பப்பாளி மரங்களை துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை அடிவாரத்தில் உள்ள கோமுகி அணை தொடர் மழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து 3,400 கன அடி நீர் உடனடியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கோமுகி அணை கரையோரத்தில் உள்ள விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கி விவசாய பயிர்களும் சேதமடைந்துள்ளன. மேலும் அணையிலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறக்கவும் வாய்ப்புள்ள நிலையில் கோமுகி அணையை சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் மற்றும் பொதுப்பணித்துறை செயற் பொறியாளர் மோகன் ஆகியோர் பார்வையிட்ட நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை கச்சராயபாளையம் பகுதியில் கனமழை காரணமாக அரசு மருத்துவமனைக்குள் தண்ணீர் சூழ்ந்தது.
தண்ணீர் புகுந்ததின் காரணமாக மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் யாரும் வரவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் மழை காரணமாக கச்சராயபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மின்சாரம் இல்லாமல் மக்கள் அவதியடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 381 ஏரிகளில் 36 ஏரிகள் முழு கொள்ளளவையும், 77 ஏரிகள் 75%, 142 ஏரிகள் 50% தாண்டி நீர் இருப்பு உள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.